ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் நம்மளோட கிச்சனில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்லாம் நம்ம வந்து கவரில் வாங்கி யூஸ் பண்ணினதுக்கப்புறமா அதை வந்து பாக்ஸில் வந்து போட்டு வைக்காமல் அப்படியே கவரோடையே நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அது வந்து காற்று போயிட்டு அந்த மசாலாவோட வாசமே போயிட்டு இந்த ஃப்ளேவரே வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து பாக்ஸில் போட்டு வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன பாக்கெட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பாக்ஸ் வந்து குட்டி குட்டியாக தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து இல்லை அப்படின்னாலும் நம்ம எப்படி ஈஸியாக அதை வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கச்சன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணாமல் ரொம்பவே ஈஸியாக ஃப்ரிட்ஜில் இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிப்பு இருந்தாலே போதும். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜில் வந்து அந்த ரேக் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அதாவது அந்த ரேக்குக்குள்ளே வந்து வைக்க போகிறதில்ல. இதை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி வேணும்னாலுமே ஸ்டோர் பண்ணலாம். ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து அது எல்லாத்தையும் வச்சுட்டு அதை கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஸோ இப்படியும் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா தான். இப்போது இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த பாக்கெட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கிளிப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து வச்சு இப்படி அந்த ரேக்கோட சைடில் இந்த மாதிரி வச்சும் நீங்கள் வந்து கிளிப்பு வந்து போட்டு விடலாம். இப்படி போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்படி இல்லைன்னா அந்த பாக்கெட்டை இந்த மாதிரி அந்த ரேக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து உள்பக்கமாக வந்து விட்டுட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டு விடலாம். எப்படி போட்டாலுமே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுற மசாலா பாக்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ளேவர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கச்சன்னு சொல்லிட்டு நிறைய பாக்ஸில் நம்ம வந்து போட்டு அடுக்கி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தேவைப்படுற டைமில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மசாலா பாக்கெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் வந்து போட்டு வைக்கும்போது இடத்த வந்து அடைச்சா மாதிரியும் இருக்காது. ஸோ இப்படி வந்து தேவைப்படுற டைமில் மட்டும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பாட்டில் வந்து யூஸ் பண்ணி எல்லா பொருளையும் வந்து வெளியில் போட்டு வைக்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. அதிகமான அளவில் பாட்டில்ஸ் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. பாருங்கள், பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இல்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்கெட்டில் கிராசரி ஐட்டம் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னாலுமே இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள். பொருட்கள் எப்போவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். காலையில் வடித்த சோறு வந்து ராத்திரிக்கு நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும். சில டைமில் வந்து அதை சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சோறு வந்து எப்படி நம்ம புதுசாக வடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் நினைப்பீங்க இதை வந்து ஒரு ஸ்டீமரில் வந்து வச்சு எடுத்தோம் அப்படின்னாலும் புதுசாக நம்ம வந்து வடித்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா சுடுதண்ணியில் வந்து போட்டு எடுத்தோம் அப்படின்னாலும் புதுசாக நம்ம வடிக்கிற சோறு மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளும் இப்போ அதுதான் பண்ண போகிறோம். சுடுதண்ணியில் வந்து போட போகிறோம். ஆனால் கூடவே ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொதிக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வடிச்சிருந்தாலுமே தண்ணியில் போடும்போது அந்த சப்புன்னு ஆகிடும் சோறு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்கும் போது ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா குக்கிங் ஆயில் வந்து ஒரு 2-3 ட்ராப் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து காலையில் வடித்த சோறு அப்படிங்கிறதுனால நைட்டுக்கு நம்ம சுடுதண்ணியில் வந்து போட்டு எடுக்கும்போது ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சோறு வந்து குழஞ்சு போன மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து காலையில் வடிக்கும் போது நல்லா வேக வச்சு தான் நம்ம வடிச்சிருப்போம் இல்லையா, இதை வந்து திரும்பவும் நம்ம தண்ணியில் போடும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து குக்கிங் ஆயில் வந்து 1-2 ட்ராப்ஸ் நான் வந்து சேர்க்க சொன்னேன். அதுலேயும் நல்லெண்ணெய் வந்து சேர்க்கும் போது சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். உங்களுக்கு கஞ்சி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டேன். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி சிம்மில் அடுப்பு வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுங்க. சாதம் வந்து நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து பால் அடுப்பில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பால் வந்து நல்லா கொதித்து அது வந்து நல்லா சுண்டி வர்ற வரைக்குமே நம்ம பக்கத்துலேயே நின்று அதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம போவோம் இல்லையா. சில டைமில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது டக்குன்னு வந்து ஒரு நிமிஷத்தில் அந்த பால் வந்து பொங்கி கீழே கொட்டிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஐடியா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாத ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தான் நான் வந்து வச்சுருக்கேன்.
வச்சதுக்கு அப்புறமா இப்போ பால் வந்து கொதிக்குது இல்லையா, இந்த டைமில் நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வந்து போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வந்து நீங்கள் போடும்போது என்னாகும் அப்படின்னா பால் பொங்கி பொங்கி கொதித்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே தான் நிற்கும். அந்த மேலே அதாவது பொங்கி உங்களுக்கு கீழே அடுப்பு வரைக்குமே வந்து வழிஞ்சு வரவே வராது. எப்போவுமே வந்து நல்லா கனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து உள்ளே போட்டு விட்டுடலாம். இப்படி போடும்போது உங்களுக்கு அதாவது அந்த கரண்டி நீங்கள் வந்து போடுறீங்க இல்லையா, ஒரு ஸ்பூனோ கரண்டி எது போட்டாலுமே இப்படி நேராக போடாமல் அதை வந்து கவுத்து வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி அதாவது உள்பக்கமாகவே அதை வந்து கவுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தாலுமே உங்களுக்கு வந்து பால் பொங்கி கீழே வந்து கொட்டவே கொட்டாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பால் வந்து கொதிச்சு உள்ளவே தான் வந்து போகுதே தவிர உங்களுக்கு வந்து மேலே பொங்கி வரவே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போடுற ஸ்பூனை வந்து நல்லா கவுத்து வந்து போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஸ்டீலில் கொடுத்து விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து அனுப்பும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு மாதிரியான ஸ்மெல், அதாவது தொடர்ந்து குழந்தைங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம காலையில் என்ன தான் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொடுத்தாலுமே மதியானம் குழந்தைங்க வந்து தண்ணி குடிக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். சரியாக தண்ணி வந்து குடிக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து எப்படி கழுவலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி உங்களோட வாட்டர் பாட்டிலை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே வந்து அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்பு வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மூடியை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி வந்து குலுக்கி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து காலையில் தண்ணி கொடுக்குறீங்க, நைட்டில் வந்து இதை வந்து வாஷ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நைட் இந்த மாதிரி செஞ்சுட்டு பாட்டிலை வந்து அப்படியே வந்து வச்சுடுங்க. காலையில் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொடுத்து அனுப்பலாம். அப்படி இல்லை உடனே நீங்கள் வந்து கழுவி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. நல்லா குலுக்குனதுக்கப்புறம் அந்த கல்லுப்பெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நல்லா அதை உள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி அலசிடுங்க. அலசினதுக்கு அப்புறமா இதை வந்து இன்னொரு மெத்தடில் எப்படி கழுவலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பருப்பு கடையிற மத்து இருக்கும் இல்லையா, அதோட பிடி வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர், அதாவது நீங்கள் தூக்கி போடுற ஸ்க்ரப்பராக இருந்தாலும் சரி, பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஸ்க்ரப்பராக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து அந்த மத்தோட பிடியில் வந்து சுற்றி விட்டுட்டு ஒரு 2-3 ரப்பர் பேண்டு வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா அந்த ஃப்ளாஸ்க்கை வந்து கழுவுறதுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து விம் லிக்விட் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா உள்ளே விட்டு நீங்கள் தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா அடியில் பிடிச்சிட்ருக்க கரை அழுக்கு எல்லாமே வந்துடும். இது முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டீ எல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க்கு கழுவுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஐடியா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டில் கழுவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடைகளில் ப்ரஷ் கிடைக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நீங்கள் வாங்கி போட்டு தேய்ச்சாலுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அழுக்கு போகாது. அதுவும் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கழுவும் போது உள்ளே பிடிச்சிட்ருக்க கரைகள் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிட்டு எப்போவுமே வந்து உங்களோட பாட்டிலாக இருந்தாலும் சரி, ஃப்ளாஸ்க்காக இருந்தாலும் சரி, புதுசு போல் உள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான எந்த ஒரு கெட்ட வாடையும் வந்து வரவும் வராது. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மதியானம் வந்து போட்ட வீடியோவில் வெள்ளி கொலுசு வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுவும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதோட தம்ப்நெயிலும் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.